ஹலோ காய்ஸ். நம்ம இப்போ டுடே என்ன பார்க்க போகிறோன்னா தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டினா என்னன்னு பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டியில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னென்னா ஒரு சிஸ்டமோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணும். ஸோ நம்ம சிஸ்டம்னு என்ன பார்த்தோம், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோமோ அதுதான் சிஸ்டம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னென்னா அந்த சிஸ்டம் என்ன ஸ்டேட்டில் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட்டில் அந்த கிரிக்கெட்டோட ஸ்டேட் எப்படி தெரிஞ்சுப்பீங்க, எவ்வளோ ஸ்கோருன்னு தெரிஞ்சுப்பீங்க, எவ்வளோ விக்கெட்டு, எவ்வளோ ஓவரு, எவ்வளோ. ஸோ இந்த 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 நம்பர்ஸ்லாம் வச்சு தானே அந்த ஒரு ஸ்டேட்டை நம்ம ஒரு டிஃபைன் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை எந்த நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட் இஸ் த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணணும் வித் என்னென்னா நியூமெரிக்கல் வேல்யூவோட சிஸ்டத்தோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணால் எந்தெந்த நியூமெரிக்கல் வேல்யூ வச்சு பண்ணுறோமோ அதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று. ஸோ இன்டென்சிவில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ இருக்கனால இதை நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஷார்ட்கட்டாக. ஸோ இட் இஸ் த இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த எக்ஸ்டென்சிவில் என்ன போட்டிருக்குன்னா இட் இஸ் அ டிபெண்ட் ஆஃப் மாஸ். அப்போனா என்ன அர்த்தம்னா, ஸோ ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு சிஸ்டஸோட ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுறோம், அதை ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவை. ஸோ அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று மாசை பொறுத்து மாறாத ப்ராப்பர்ட்டி, ஒன்று மாசை பொறுத்து மாறுற ப்ராப்பர்ட்டி. அப்போனா ஒரு மாஸ் 10 இருக்குன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு நம்பர்ஸ் இருக்கும். அப்போ மாஸ் வந்து வேரி ஆகுதுன்னா அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகும், வேரி ஆகும். அதுதான் வந்து டிபெண்ட் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ் 10, அப்போது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு எக்ஸ்ன்னு ஒன்று இருக்குன்னா மாஸ் 20 ஆனாலும் 30 ஆனாலும் 60 ஆனாலும் 100 ஆனாலும் அந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்னால் எக்ஸாவாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மாஸ் வேரி ஆனிச்சுன்னா அந்த எக்ஸ் வந்து வேரி ஆகும். அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வந்து வேரி ஆகும். ஸோ ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்க இட் இஸ் த டெம்பரேச்சர், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், டென்சிட்டி இதெல்லாம் இருக்கும். இந்த கீழே இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுனா நான் சொல்கிறேன். இங்கே எக்ஸ்டென்சிவில் வந்து மாஸ் இருக்கும், வால்யூம் இருக்கும், எனர்ஜி இருக்கும், என்தால்பி இருக்கும், இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், என்ட்ரோபி இருக்கும். ஸோ அப்போனா இந்த இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன மீன் பண்ணுதுன்னா இது மாசை பொறுத்து மாறப்போகுது. அப்போது ஸோ இப்போ மாஸ் 10க்கு எனர்ஜி வந்து 5னா மாஸ் 20க்கு எனர்ஜி வந்து 10 ஆகும். ஸோ இட்ஸ் வேரி ஆகும். ஓகேவா. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்ன சொன்னேன், இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் சொன்னோன்னா இது டிபெண்ட் ஆஃப் மாஸ். இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது இப்போ யூனிட் கிலோ ஜூல்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே கிலோ ஜூல் மீன்ஸ் இப்போ எனர்ஜிக்கு, என்தால்பிக்கு, இன்டர்னல் எனர்ஜிக்கு இதுக்கெல்லாம் வந்து கிலோ ஜூல் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதை வந்து ரெஸ்பெக்ட் டு டிவைடட் பை மாஸ் போடணும். ஸோ எந்த ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை மாஸ் போட்டிங்கன்னா அது என்னவா மாறிடும், அது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அப்போது வால்யூமுன்னு இருக்கிறது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வால்யூம் டிவைடட் பை மாஸ். அப்போ வால்யூம்ங்கிறது மீட்ரு க்யூபு டிவைடட் பை மாஸ் போடுறோம் கேஜி. அப்போ மீட்ரு க்யூப் பர் கேஜி என்னன்னு சொல்லுவோம், இங்கே பாருங்கள், இங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்பெசிஃபிக் வால்யூம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அப்போ இன்டர்னல் அதே சேம் என்னது இன்டர்னல் எனர்ஜி, வெறும் எனர்ஜி ஆர் இன்டர்னல் எனர்ஜி வந்து கிலோ ஜூல் சொல்லுவோம். அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாற்றினா டிவைடட் பை மாஸ் போடுவோம். எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை மாஸ்ன்னு போடுவோம். மாஸ் போடுறதுனால இட் இஸ் த ஸ்பெசிஃபிக். அப்போது ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம மாற்றணும்னா இட் இஸ் அது என்னென்ன ஆயிரும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாற்றும். அதான் இங்கே பாருங்கள் கீழே கொடுத்துருங்க. த ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி டிவைடட் பை மாஸ். அது என்னவா மாறிடும்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். அதுதான் ஓகே. சாரி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ஓகேவா. இப்போ வந்து அது வந்து காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வால்யூம் இஸ்
ஆஃப்டன் ராங்லி கன்சிடர், அதாவது நம்ம வால்யூம் வந்து நம்ம இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துப்போம். ஆக்சுவலாக அது என்னது? ஆக்சுவலாக அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா. ஸோ ஈஸி ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ், எக்ஸ்டென்சிவ். மாஸை பொறுத்து மாறுனுச்சுன்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ், மாஸை பொறுத்து மாறலாம் இட் இஸ் இன்டென்சிவ். ஓகே, ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, தேங்க்யூ.